காட்டுல ஆத்தாவுக்கு முடியல, முதல் மகனும் இளைய மகனும் நடுவால ஒரு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி தூக்கிட்டு போயிருக்கேன். என்ன மருத்துவத்தாரா இருக்குது இதுல? நீங்க ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் ஒண்ணு. ஆனா காவிரில இருந்து தண்ணி எனக்கு வருது. இப்ப நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போறேன். இந்த நீதிமன்றம் ஏரியில கட்டப்பட்டிருக்கு, இது ஆக்கிரமிப்பு, இடிங்கன்னு உத்தரவு போடுங்கன்னு கேட்க போறேன். திடீர்னு வருது. புயல் வருங்கிறீங்க, வர மாட்டேங்குது. பள்ளிக்கூட விடுமுறை விட்டீங்கன்னா பெய்ய மாட்டேங்குது. பள்ளிக்கூடம் வச்சீங்கன்னா பெஞ்சுக்கிட்டு. நீ என்னடா என்னைய கணிக்கிறதுங்கிறது? இயற்கைக்கு ஒரு கோபம் தங்கச்சி ஒண்ணுதானே. மது அருந்திட்டவன் நீ உங்க கட்டுப்பாட்டுகள் இருக்க மாட்டான். மதம் பிடிச்ச யானை, வெறி கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா? அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோபத்தை நீ உண்டு பண்ணிட்டீங்கன்னா வெறி கொண்டு வா. புறநகர் பிற நகர்ல பேச்சே கிடையாது. நீங்க வாரீங்களா மதுரைக்கு? மதுரையில இருந்து நேத்தா வந்திருக்கேன். வாரியெல்லாம் சாலையில போய் பாக்குறீங்களா? சாலை கிடையாது, சவக்குழிகள். இல்ல அந்த பகுதியிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள்ல அவர் ஒருவருங்கிறதுல அந்த குரல் எழுது. அதை நம்ம ஏற்கணும். இப்ப நான் வட மாவட்டம் தென் மாவட்டம்னு நம்ம பார்க்க முடியும். பொதுவாக தான் எல்லா இடங்கள்லையும் பாதிப்பு இருக்கு. பாதிப்புக்கு ஆளாகுகிற மக்களின் அருகில நின்று உதவுவதுங்கிறது ஆட்சியாளர்களுடைய அரிய கடமை. அதை அப்படி இவங்க செய்ய தவறுறாங்க. இதே தேர்தல் ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா அதுக்கான வேகத்தை அதிகமாக காட்டுவாங்க. திரும்ப நான் சொல்றது, இங்க கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்குதே ஒழிய மக்கள் அரசியல் இல்லை. அதான் இந்த சிக்கலுக்கு காரணம். ரெண்டாவதா, ஆண்டுதோறும் நம்ம இந்த மாதிரி பேரிடரை அடிக்கடி இப்படி எதிர்கொண்டுகிட்டே இருக்கோம். இதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நாம பருவநிலை மாறி போய்விட்டது, புவி வெப்பமாகிவிட்டது என்று நாம் சொல்லிட்டு இருக்கோம். அது பருவநிலை மாறியது அதுவா மாறல, நம்ம மாத்திட்டோம். புவி வெப்பமாகிறதுக்கு காரணம் நாம் தான். இத்தனை கோடி ஆண்டுகள் இல்லாது இப்போ திடீர்னு புவி வெப்பமாகுதுன்னா காரணம் என்னன்னு யோசிக்கணும். புவி வெப்பமாகிறது தடுக்க வழி என்ன? அது ஒரு பெரிய வரலாறு. அது ஏன் வெப்பமாகுதுங்கிறது பேசுறது இது இடம் இல்லை. உங்களுக்கு வெயில் அடிச்சா நீங்க ஒரு கொடை பிடிக்கிறீங்க. பூமி தாய்க்கு வெயில் அடிச்சா ஒரு கொடை பிடிக்கணும். அவளுக்கு ஒரு பச்சை கொடை பிடிக்கணும். அந்த கொடை மரம்தான். மரங்கள் வளர்ப்பதை தவிர புவி வெப்பமாவதை, பருவநிலை மாறுவதை தடுக்க முடியாது. புவி வெப்பமாதனால கடலின் நீர்மட்டம் உயருது. இப்போ அடுப்புல உலைய வச்ச தண்ணியை வச்சு நீரை கொதிக்க வச்சிங்கன்னா கொதிச்சு வர்ற மாதிரி வெப்பம் அதிகமாகும்போது கடல் கொதிச்சு என்ன ஆயிருது? ஆழி பேரலை, பெரும் புயல், காற்றழுத்தம் இதெல்லாம் வருது. அவன் என்ன சொல்றான்? நீங்க வெப்பமாகுது, அவனை கவலைப்படாம இருந்தா கடற்கரை ஒட்டி இருக்க 50-60 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நகரம் இருக்காது, சாப்பிட்டுரும், விழுங்கிரும். இப்ப பருவமழைன்னு ஒண்ணு இருக்காது. இதை சொல்றதுக்கு ஒரு அறிவியல் அறிஞர் வர்றதில்ல. அனுபவத்திலே எங்க அப்பாவே சொல்றாங்க, நம்மால் வரப்பா, நீ பருவமழைன்னு ஒண்ணு நீ கிடையாது. பெருமழை, புயல் மழை, அடமழை தொடர்ச்சி பெய்யும். இப்ப இந்த காலத்துல மழை பெய்யும்னு நீங்க கணிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப இல்ல. இப்ப திடீர்னு பெய்யுது, திடீர்னு பெய்யுது. புயல் வருங்கிறீங்க, வர மாட்டேங்குது. பள்ளிக்கூட விடுமுறை விட்டீங்கன்னா பெய்ய மாட்டேங்குது. பள்ளிக்கூடம் வச்சீங்கன்னா பெஞ்சுட்டு இருக்கு. நீ என்னடா என்னைய கணிக்கிறதுங்கிறது? இயற்கைக்கு ஒரு கோபம் தங்கச்சி ஒண்ணுதானே. மது அருந்திட்டவன் நீ உந்த கட்டுப்பாட்டுகள் இருக்க மாட்டான். மதம் பிடிச்ச யானை, வெறி கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா? அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோபத்தை நீ உண்டு பண்ணிட்டீங்கன்னா வெறி கொண்டுருவா. அப்ப தன் பிள்ளைய யானை எப்படி பாகன்னு பார்க்காம தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போகுதோ அப்படி மிதிச்சுட்டு போயிடுறான். அதுதான் இந்த மாதிரியான பேரிடர்கள். அதை சரி செஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டு அதிக மழை பொழியுது, வெள்ளம் வருது, சேதம் வருதுன்னா வரதான் செய்யும். தங்கச்சி நீங்க தவறா சொல்றீங்க. சென்னையவே பாக்குறது இல்ல, அப்புறம் மற்ற மாவட்டத்தை என்ன பாத்துருமா? புறநகர் பிற நகர்ல பேச்சே கிடையாது. நீங்க வாரீங்களா மதுரைக்கு? மதுரையில இருந்து நேத்தா வந்திருக்கேன். வாரியெல்லாம் சாலையில போய் பாக்குறீங்களா? சாலை கிடையாது, சவக்குழிகள். ஒரு கேள்விதானே தங்கச்சி, 60 ஆண்டுகளா இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யாரு? ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. 2500 கோடி தான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற, காவாய் வெட்டுவதற்கு. எத்தனை 1000 கோடிகள் இவங்க ஒதுக்கி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்க 4000 கோடி ஒதுக்குனாங்க. ஒரு 2000 கோடியில ஒரு தலைநகர்லயே ஒரு மழை நீர் அழகா வெளியேறி நீங்க எத்தனை நாடுகளுக்கு நீங்க அந்நிய முதலீட கொண்டு வர பயணிக்கிறீங்க? சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள். அங்கெல்லாம் இந்த மழை நீரை, அங்கெல்லாம் மழை பொழியுறது இல்லையா? பெய்யுது. அந்த நீரை சாலையில் தேங்க விடாம, மக்கள் வாழ்விடங்களை தேங்க விடாம எப்படி கொண்டு போறாங்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? சாலையில தானே பயணிக்கிறீங்க. அப்ப ஏன் அதெல்லாம் கவனிச்சு அதை செய்யறது இல்ல? எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை? வெள்ளத்துல மேந்தானா, வீடு இடிஞ்சிருச்சா, ஒரு 5000 கொடுத்து விடு, ஒரு 6000 கொடுத்து விடு,
ஒரு 2000 கொடுத்து விடு, 1000 கொடுத்து விடு. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு அணுகுமுறை, இதெல்லாம் ஒரு தீர்வு முறையா? 2500 கோடிக்கு செஞ்சிடலான்ற அதிகாரிகளே சொல்றாங்க. 2500 கோடி கொடுங்க. மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும். இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு. இது ஒரு அடிப்படை. இதை விட்டுட்டு நான் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவாவட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற? நான் கேட்டேன் அவன்கிட்ட, மெட்ரோ கீழே தண்ணி ஓட போடுறானா, நீர் ஓட காவாவட்டி, ஏன்னா கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது? என்னது சொல்லுங்க? மெட்ரோல பயணம் செய்யற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க? எல்லார் வீட்லயும் கார் இருக்கு, அது போக அரசு போக்குவரத்து இருக்கு, அது போக தொடர் வண்டி, ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு, அது போக தானி இருக்கு. இப்ப அதுவும் இல்லாம மோட்டர் பைக்கிலேயே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு. இப்ப இந்த மெட்ரோல எத்தனை பேர் போறான்? இதுவரை 62,000 கோடி ஒதுக்கியிருக்கேங்கிறீங்க. 2500 கோடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் ஒரு விடுப்பா அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்சியை எங்க பாத்திருக்கீங்களா தங்கச்சி? மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கிய, உன்னை என்ன வச்சு இடிக்கலாம்? புல்டோசர் வச்சு இடிக்கலாமா? எந்த அறிஞன் செய்வான்? எந்த அறிவாளி செய்வான்? மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா? பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி மூடுவானா? யாருமே கேள்வி கூடாதா உங்களை? எப்படி மக்கள் ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோமாலப்படுத்திருந்தியா? என்ன பண்ண? அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு? அவனுக்கு வீடு கட்ட அனுமதிச்சது குடும்ப அட்டை கொடுத்தது யாரு? ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு? மின் இணைப்பு கொடுத்தது யாரு? எரிவாயு உரிமை கொடுத்தது யாரு? இந்த சாலை போட்டு கொடுத்தது யாரு? இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே. அப்ப திடீர்னு 60 ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா? மழை இங்க இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்குறதுக்கு 10 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் 5 ஏக்கர்ல நீர் தேக்கங்களை குட்டையா வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா? இதை செஞ்சிருக்க முடியாதா? நீங்க என்னோட வாங்க. இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்டை மாதிரி, மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா இல்லையா? இப்படி போங்க, இந்த பக்கத்துல இருக்குது அந்த கோயில் குளம். எப்படி இருந்தது? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சுத்தி சிமெண்ட போட்டு தொட்டி வச்சிருக்க, நீச்சல் குளம் மாதிரி. ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பரம்பரையா பல ஆயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் செஞ்சு வச்சதை நீங்க கடைப்பிடி. சென்னை ஒரு நீர் தேக்கம், சென்னையே ஒரு ஏரி நகர். வேளச்சேரி, செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பழவந்தாங்கல், பீக்கங்கரணை, பள்ளிக்கரணை, கரணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் தாங்கல் என்றாலும் சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற நீ. வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரின்ற நீ. இதெல்லாம் நீர் தேக்கம். நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னவனுக்கு நீ வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்க. எங்க? ஏரிய தூத்துட்டு. ஏரியாவுக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. இங்க ஏரி இருந்தது எங்கன்னு கேட்டா அங்கிட்டு போறியாங்கிற நீ. அப்ப ஏரிய தூத்துப்பிட்டு கட்டியிருக்க. இது ஆக்கிரமிப்பு. இதை இடின்னு சொல்ற நீதிமன்றங்கள் எல்லாமே ஏரியில கட்டியிருக்கு. யார் என்கிட்ட பேசுவா? இப்ப நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போறேன். இந்த நீதிமன்றம் ஏரியில கட்டப்பட்டிருக்கு, இது ஆக்கிரமிப்பு, இடிங்கன்னு உத்தரவு போடுங்கன்னு கேட்க போறேன். திருவள்ளூர்ல ஒரு நீதிமன்றம் இருக்கு தங்கச்சி, அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு. மதுரையில உயர் நீதிமன்ற கிளை இருக்கு, அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு. எப்படி? எம்எம்டிஏ காலனி இருக்குல்ல, எம்எம்டிஏ குடியிருப்பு எதுல கட்டப்பட்டிருக்கு? அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஏரியில கட்டப்பட்டிருக்கு, நீர் தேக்கங்கள்ல கட்டப்பட்டிருக்கு. பள்ளிக்கரணையில குப்பை கொட்டப்படுது. இதெல்லாம் அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு. நீ நீர் தேங்குற இடத்துல, நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிடுவ. அப்புறம் அது வீட்டுக்குள்ள தானே வரும். என்னை மாதிரி ரோட்ல நின்று போராட முடியல. அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. வீட்டுக்குள்ள போய் வெள்ளப்பட நாய் எங்குது, அவ்வளவுதான். நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ற? நீர் ஓடுற இடத்துல ரோட போட்டு காரை விட்டோம்னா அதுக்கு வழி இல்லாம வீட்டுக்குள்ள போகுது. மழை நீர் வரும்போது அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு இருக்கா? ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு, இப்ப வேல்முருகன் ரத்தம் சொல்லும்போது கூட அந்த ஏரி தூர்வாரப்படலாம், அங்க நீர் தேக்கம் தூந்து போச்சுன்னு. நீங்க எங்க பாட்டனார் கட்டின வீரநாராயண ஏரி 16 கிலோமீட்டர் தங்கச்சி. என் ஊர் ராமேஸ்வரத்துல தலைமன்னாருக்கு 16 கிலோமீட்டர் தான் கடலை. அப்போ ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்கான். அதை தூர்வாரின்னு ஏன்டா கடலூர் மிதக்குது? ஆண்டுதோறும் மழை பொழிவு அதிகமா வருது, பள்ள நிலமா இருக்கு, தாழ் நிலமா இருக்கு. அங்க அந்த நீரை கொண்டு அந்த 16 கிலோமீட்டர்ல தேக்குனா அங்கிருந்து பெரு குழாய் மூலமா எனக்கு காவிரி பகுதிக்கு, இந்த தஞ்சை வேளாண்குடி மக்களுக்கு கொண்டு ஊத்திட முடியாதா? காவிரி டெல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகாவில் 150 டிஎம்சிக்கு கையேந்தனும்? 16 கிலோமீட்டர் கடலை வெட்டி வச்சுட்டு போயிருக்கான். அது தூந்து போச்சு. எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்ல, ஆளை பாக்குறது இல்ல. மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும்
தம்பி உதயநிதியே போடுறாப்ல. இது ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க, இந்த சிக்கலை தீர்க்க முடியல, ஒழிக்க முடியாது. ஒழிக்க ஒரே வழிதான், உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி. வேற இடம் எப்படி ஒழிக்க முடியும்? ஒரு 5 ஆண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க. இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க, இறங்கி போயிடுறேன். ஆட்சி எடுக்க சார் என்னால் முடியலங்க, மன்னிச்சுக்கிறேங்கன்ட்டு. வேக வேகமா தோண்டிங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா 4000 கோடி ஒப்பந்தம்ன்றீங்க. தோண்டினீங்க சும்மா சொல்லல, தோண்டினீங்க. என்ன பண்ணீங்க? ராத்திரியில் நாங்கள் தூங்கும் போது மூடிட்டு போயிட்டீங்க. எங்க அந்த காவாயெல்லாம் என்ன இது? இதெல்லாம் கொடுமை தங்கச்சி, இதை பேசாதீங்க, கோமாயிரும். வேற ஏதாவது கேளுங்க. அதை நான் வேடிக்கையா பாக்குறேன். இதை சொல்லுவாங்க, இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்களா, அப்படிதான் அண்ணன் பாக்குறேன். தம்பி, இதெல்லாம் ஒரு அடிப்படையில தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரமைத்து ஒரே சுகாதார திட்டம்ங்கிறாரு. செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்கு உறுதி, அவசர உறுதி இல்லாம சைக்கிள் முன்புக்கு ஹாண்ட்பார்ல கட்டி வச்சு போயிட்டு இருக்கான், தோல் தூக்கி போயிட்டு இருக்கான். காட்டில் ஆத்தாவுக்கு முடியல, முதல் மகனும் இளைய மகனும் நடுவால ஒரு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி தூக்கிட்டு போயிருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு. என்ன மருத்துவ தரம் இருக்குது இதுல? நீங்க ஒரே சுகாதார திட்டம், எல்லாம் ஒண்ணு. ஆனா காவிரில இருந்து தண்ணி எனக்கு வராது. எப்படி இருக்கு? ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா? ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு தேசப்பட்டு வந்துருமா? தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி. முதல்ல இந்தியா ஒரே நாடா? இந்த கான்செப்டுக்கு வாங்க. ஒரே நாடா? 28 நாடு, 8 ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா? இதான கேள்வி. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநிலங்கள் அவைதானே, மாநிலங்களின் அவைதானே. ஆல் இந்தியா ரேடியோ தானே. ரேடியோ இல்லையே, இந்திய ரேடியோ, ஆல் இந்தியா. அப்ப அந்த ஆல் இந்தியா எந்த இந்தியா? இது என் நாடு, அது அவர் நாடு. நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர் குஜராத்தி, அவர் பீகாரி, அவர் மராட்டியர், எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம். அதனாலதான் அது ஒன்றியம்ங்கிறோம். இது ஒரு ஐக்கியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அது ஸ்டேட்னு வராம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாத்திட்டேன், யூனியன் மாத்தி விட்டேன். அதானே? அப்ப ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல். எப்படி ஒரே தேர்தல் நடத்துவ நீ? இது கேள்வி, தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணுங்க. அது செய்யறதுல ஒரே தேர்தல் தம்பி, ஒரே தேர்தல். இப்ப நம்ம இப்படி கேட்போம், தமிழ்நாட்டில் 39 தொகுதியவும், புதுச்சேரியில ஒரு தொகுதியும், 40 தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்க. வட மாநிலங்கள்ல முழுக்க 13 கட்டம், அசாமில் அந்த 4 கட்டம், மேற்கு வங்கத்தில் 13, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 13 கட்டம், 14 கட்டம், 10 கட்டமா தேர்தலை பிரிச்சு நடத்தினது ஏன்? ஒரே கட்டமா ஒரு தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், அதனால வர்ற லாபம் நட்டங்களை, லாபத்தை சொல்லு, மக்களுக்கான நன்மை ஒண்ணு சொல்லுங்க. நீ என்ன அமைப்பு வச்சிருக்க? நீ 60,000 கோடி நீ 2 தொகுதியில் எதுக்கு போட்டிடுற? 2 தொகுதியில் எதுக்கு போட்டிடுற? நீ ஒண்ணு மக்களை நம்மளையா, ஒன்னே நம்மளையா? தண்ட செலவு தானே. நீ அப்புறம் ஒரு தொகுதி, நீ ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு எதுக்கு போட்டிடுற? எம்எல்ஏவா இருக்கும்போது எம்பி எதுக்கு போற? அதெல்லாம் எப்படி? இப்ப ஈரோடுல இடைத்தேர்தல் வருமா வராதா? வரும். இப்ப என்ன பண்ணணும்? அமைப்பு மாற்றம், அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டர் ராங்கா இருக்கு, சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அது என்னது? இப்ப ஐயா ஈவிகே இளங்கோவன் முதல் இடத்துல வந்தாரா? 1,30,000 வாக்குனே வச்சுக்கிறோம், தோராயம் வச்சுக்கிறோம். 2வது வாக்கு வாங்கினவே ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் 1 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரா? 1 லட்சம் பேர் அவர் மேல நம்பிக்கை போட்டு வாக்கு செலுத்திருக்காங்கல்ல. இப்ப இல்லைன்னா என்ன பண்ணும்? 2வது வந்த இவரை இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு அல்லது 2 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மக்கள் பணி செய்வார். அவ்வளவுதானே. செலவு மிச்சம், நேரம் மிச்சம், வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்ல. அப்படிதானே மாத்திக்கிறோம். நீங்க இதுல எல்லாம் செலவு எப்படி செலவாகும்? இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க. அது போக தனியா செலவு பண்றீங்களா? எப்படி? இப்படி கேட்போம். இப்ப ஐயா மோடி அவருடைய ஆட்சி, ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேர் தயவுல தானே இருக்குது. ஒருத்தர் விலகிட்டாரு, ஆட்சி கலையுமா கலையாதா? கலைஞ்சிரும். இப்ப பாராளுமன்றத்துக்கு மட்டுமா? மொத்த நாட்டையும், மாநிலங்கள் எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமா தேர்தல கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ எங்க ஐயா இறந்துட்டாங்க, ஈவிகேஸ், அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா? மொத்தமா கலைச்சிட்டு மொத்தமா தேர்தலா? இது தேவையில்லை தம்பி.
தேவையில்லை திருப்பதி சுருமை வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவாரு, சும்மா தானே இருக்கேன் யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பாரு அவரு. அந்த கதையா நீ உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு உனக்கு? நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத, கட்டி முடிச்சாச்சு. அதே முழுக்க கட்டில ஒழுகுது. இருந்ததாவது நல்லா இருந்தது, இப்ப ஒழுகுது. உள்ள இருக்க குருமார்கள்லாம் கத்துறாங்க, என்னையோ ஒழுகுதியான்னு. முழுக்க முடிக்கல, மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க. இப்ப யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா? ஏன் மார்க்கெட் இல்ல? மார்க்கெட் இல்லாத ஹீரோ வச்சு யார் நம்பி படம் எடுப்பா? இப்ப இல்ல, அவருக்கு இல்ல. கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிருந்தீங்க. நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க. இது மாதிரி கொடுமை உலகத்தில் இருக்கா தம்பி? பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா? பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார், மத்தவனுக்கு இல்ல. அது பிஜேபி இருக்கிற மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தாரு, மத்தவெல்லாம் விட்டு போயிட்டாரா? இல்ல எப்படி? நீ ஏன் கைவிட்டாப்போ? அந்த இடத்துல அகிலேஷன் ஒருத்தன் வந்தான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மார்க்கெட் இல்ல அவருக்கு. இப்ப ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல. அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளவு வழி இருந்தா ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு. டே என்னை வச்சு என்னோட சேட்டம் வெறுத்துட்டாப்ல. வெறுத்து இதே வேலையா திரியலான்னு ஒழிச்சு. இப்ப ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, இப்ப ஜெய் பூரி ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது, திடீர்னு அங்க வர்றது ஐயப்பனை தூக்குறது. இதுவா தம்பி? கோயிலை விட்டு வாங்க குடிசைக்கு. சாதி மதத்தை பேசி, சாமியை பத்தி பேசி, பூமியை பத்தி கவலைப்படாத இவ்வளவு பிரச்சனை. பருவநிலை மாற்றம், புவி வெப்பம், இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த, கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல? நீங்க ஏன் கொண்டு வரல? கிளீன் இந்தியால எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா தம்பி? பிரதமர் பேசுறாரு தம்பி, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு. அதை நாங்க பேசலாம், நீங்க செய்யணும். செயல்படுத்தல இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மள மாதிரி பேச கூடாதுல்ல. இப்ப இவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது, அதனால வாத்தியார்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கல. இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்க செய்யறது, போராடி பெற்று தர வேண்டிய வேலை செய்யறது அதிகாரத்திற்கு நீங்க செய்யறது. 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை இதுல இந்த பிஎம் சிறி பிஎம் திட்டத்துல பள்ளி திட்டத்தில் கையெழுத்து போட சொல்லுது, இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது. எங்க கிட்ட சொல்லக்கூடாது, அங்க சண்டை போட்டு வாங்கணும். அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலாம் தேவையற்ற வேலை தம்பி. அதனால என்ன 60,000 கோடி மிச்சம். அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க? அவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி கொண்டு போறீங்களா நீங்க? சொல்லுங்க. ஒரு கேள்விதானே, சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய் பெருக்கம் வருது? நிதிநிலை அறிக்கையில காட்டுங்க. நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால இவ்வளவு வருவாய் பெருக்கம் வருதா நாட்டுக்கு? இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க. இந்தியாவிலே அதிக வரி கட்டுறவன் மகாராஷ்டிரா, 2வது நான். எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்க கொண்டிருக்கேன். எங்க முதல்வர் கடிதமா எழுதுறார், இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க, 1000 கோடி கொடுங்க, உடனடியா 2000 கோடி கொடுங்க. என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்க ஏந்தி பிச்சை எடுக்கணும். என் வரியை எடுத்து வச்சுக்கிடுவாரு இவரு, அப்புறம் நான் கேட்டா கொடுப்பாரு. என்ன கவர்மெண்டா கந்து வெட்டியா? என் வரியை நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு? நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா? எப்படி இருக்கு? என் வரி என்கிட்ட இருக்கட்டுமே, எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேனே. சாக போற நேர்மையில கூட நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிற. ஆனா தேர்தல் வந்தா 13 முறை வர்றாரு பிரதமர், இப்ப ஏன் ஒரு முறை கூட வரல? இதே குஜராத்தா இருக்கட்டும், இதே பீகாரா இருக்கட்டும், சொல்லுங்க, இதே மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், எத்தனை முறை போயிருப்பாரு? எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும்னு சொல்லு. என் மீனவனை தினந்தோறும் சிங்களம் சிறைப்படுத்துறான், அங்கேயும் கடற்படை ராணுவம் நிக்குது. குஜராத் மீனவன் ஒருத்தனை பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சிட்டு போயிருச்சு, கடற்படை ராணுவம் விரட்டி போய் அந்த கடற்படை திரட்டி அவனை மீட்டிட்டு வருது. கடல்ல நீங்க காட்சி இருக்கு பாக்குறீங்க. அப்ப ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளவு வேலை செய்ய 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்குள்ள இருக்கான், தினம் கைது பண்றானு. ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சு உன் கடற்படை ராணுவம் கைது மீட்டிட்டு வந்திருந்ததுன்னா ஏன் நாடா அப்படின்னு பற்று எனக்கு இருக்கு. எப்படி தம்பி இது? நீ நடத்து, ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பாப்போம். இதெல்லாம் தெண்ட செலவு தேவையில்லாத குழப்பம். வேற ஏதாவது
இல்லை முடியலை அப்படிங்கிறது எப்படி? இப்போ பல வழக்குகள் அப்படித்தான் இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லை, ஒரு 5 வயசு குழந்தைன்னு சொல்கிறீங்க. இந்த இப்போ பொள்ளாச்சி இதில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது, அது என்னாச்சு? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உடனடியாக நீதி வழங்குவீங்க, அது என்னாச்சு? தங்கச்சி ஸ்ரீமதி இறந்ததுக்கு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு நீதிபதிகள் விசாரணை குழு போட்டீங்க, அது என்னாச்சு? இப்படி எல்லாமே கிடப்பில் போடப்படும். கொஞ்ச நாள் கழிச்சு நகர்த்தி விடப்படும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே நகர்ந்துருவீங்க. இப்போ எல்லாரும் என்ன இருந்தாலும் இந்த வெள்ளத்தை பற்றி தான் பேசுவோம். இது வடிஞ்ச பிறகு வேற ஒரு பிரச்சனை வரும், இதை மறந்துடுவோம். இப்போ இது கொஞ்ச நாள் விட்டு இதை மறந்துடுவோம். அப்படி இது கடத்தி விடுறதா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய காவல் கட்டமைப்பால ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்க முடியலையா என்ன? இப்போ நீங்கள் பல்லடத்தில் ஒரு குடும்பத்தில் உறங்கும் போது 3 பேர் அப்பா மகன் அம்மாவை கொண்டு விட்டான். அவனை கண்டுபிடிக்க முடியலையா என்ன? சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியல. அந்த நாடையே கண்காணிப்பு கருவியால் நிறைக்க ஒரு 500 கோடி தான் மொத்தமாகும். செய்ய முடியாதா? அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிக்கலாம், அது தேவையில்லைன்னா இல்லை. வேங்கை வயலில் மேலத்தை கரைச்சவன் யாருன்னு சொல்லிட்டு போ, இவளை கண்டுபிடிக்க முடியாத 2 ஆண்டுகளை தேடி கண்டுபிடிக்க முடியாத தங்கச்சி. ஒரு சிற்றூர் மொத்தம் எத்தனை வீடு இருக்கும்? ஒரு கிராமம்னா 300-400 வீடு இருக்கும். சுற்றி இருக்கிற கிராமம்னா 300-400 வீடு. இதுக்கெல்லாம் விசாரிச்சு எவன்னு கண்டுபிடிக்க முடியாதா? தெரியும், அது தேவையில்லை. அதை கண்டுபிடிச்சா இந்த சாதிக்காரன் தான் ஊத்துனான்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு எனக்கு விழாது. விளங்குதில்ல உங்களுக்கு? அதுதான் பிரச்சனை இங்கே. அதுதான் சொல்றது, இது வாக்கரசியல் தான், மக்கள் அரசியல் கிடையாது. அதை பற்றி பேசி பயன் இல்லை. பக்தியா பார்க்குறேன். அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போறவர். அவது புதுசு கிடையாது. ஐயா உட்கார்ந்து இருக்கும்போது, ஐயா கருணாநிதி உட்கார்ந்து இருக்கும்போது, அவங்க குடும்பமெல்லாம் நிற்கும் போது மொத்தமாகவே ஐயர்கள்லாம் உட்கார்ந்து மந்திரம் சொன்னது, சமஸ்கிருத மந்திரம் சொன்னது இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் நிற்கும்போது இவர்கள்லாம் சுற்றி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்கு. அம்மாவே அவங்க பூஜையில் தினம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவோம்னு இருக்கு. எங்களுக்கு மந்திரம் தேவாரம், திருவாசகம், திருப்புகளை தாண்டி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 12 திருமறைகளை தாண்டி எங்களுக்கு ஓதுறதுக்கு மந்திரம் வேணுமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்றதா வெளியில் அப்படி சொல்லிக்கிறதா, அப்புறம் உள்ள அப்படி செஞ்சுக்கிறதா. நீங்க இந்த தேதியில இந்த நேரத்தில் பதவி ஏற்கணும்னு பதவி ஏற்கிறவங்க கிட்ட போயிட்டு இதையெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அவர் காலை கழுவி நீங்க தண்ணீரை தலையில தெளிச்சா தான் பதவி நீடிக்கும்னா குடங்குடமா கூட தண்ணியை தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, விடுங்க. அதை அவர் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி செய்த போது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். மகிழ்ச்சி. என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.